ஹை ஃப்ரெண்ட்ஸ், ஐஎன்ஆர் சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவ்யூ என்னென்னு பார்க்கலாம் வாங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம நிலா சேரனோட குடும்பத்தை ரொம்பவே நல்லாவே கவனிச்சிக்கிறாங்க. அவங்களுக்கு சரியாக சமைக்க தெரியலனாலுமே நல்லா கவனிச்சிக்கிறாங்கன்னே சொல்லலாம். அந்த வீட்டில் சேரனோட அம்மா இருந்திருந்தால் என்னெல்லாம் வேலை பார்த்துருப்பாங்களோ அது எல்லாத்தையுமே செய்கிறாங்க. அதெல்லாம் பார்த்து நம்ம சேரனுக்கு கண்ணு கலங்குது. அண்ணி, இந்த மாதிரியெல்லாம் அந்த வீட்டில் நடக்குமான்னு சொல்லிட்டு நான் எத்தனை நாள் ஏங்கியிருக்கேன் தெரியுமா? என் ஃப்ரெண்டாங்க வீட்டுக்கெல்லாம் போனால் அவங்க அம்மா இப்படி தான் சாமியெல்லாம் கும்பிடுவாங்க, இந்த மாதிரி சாம்பிராணி எண்ணெயெல்லாம் போடுவாங்க. அதுக்கப்புறம் சமைச்சு முடித்து அவங்க அம்மா கையால் ஊட்டியெல்லாம் விடுவாங்க. அதே சமயம் ரொம்ப சந்தோஷமாக ஜாலியாக இருப்பாங்க. அதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப கவலையாக இருக்கும். இப்படியெல்லாம் நம்ம வீட்டில் நடந்ததில்லை. அது மட்டும் இல்லாமல் சேரன் அண்ணனும் நானும் கோலம் போடுவோம், சாமியெல்லாம் கும்பிடுவோம், விளக்கு கூட ஏற்றுவோம். ஆனால் இப்படி இன்றைக்கி நான் ஃபீல் பண்ண மாதிரி என்றைக்குமே ஃபீல் பண்ணதில்லை. ஒரு வீடு மாதிரியே எங்களுக்கு தெரியாது. இன்றைக்கி தான் அண்ணி இந்த வீட்டுக்கே ஒரு அழகு இருக்குது, இந்த வீட்டுக்கு அழகே நீங்கள் தான் அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே நம்ம நிலா இருந்துட்டு, இங்கே பாரு பல்லவா, நீ அழுவக்கூடாது. இப்போது இந்த வீட்டில் எல்லாமே இருக்குது, ஒன்றே ஒன்று தான் இல்லை, என்னென்னா சாமி பாட்டு போடு நீ அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விஷயத்தில் ஒரு பாயிண்ட் நோட் பண்ணுறாங்க நம்ம சேரன் காதில் சொல்கிறாங்க. அண்ணே பார்த்தீங்களா அண்ணே, நிலா இப்போ என்ன சொல்லிச்சு பார்த்தீங்களா? இந்த வீட்டில் எல்லாமே இருக்குது, பாட்டு ஒன்று தான் குறை அப்படின்னு சொன்னதில் என்ன அர்த்தம்? இனி நிலா இந்த வீட்டிலே தான் இருக்க போகிறாங்க, இனி என்னை லவ் பண்ண போகிறாங்க, இனிமேல் எங்கள் லவ்வு ஓஹோன்னு போகுது. கடவுள் ஏன் பக்கம் இருக்காருண்ணே, இதுக்கப்புறம் என் லவ் டெவலப் ஆகும்னு நினைக்கிறேன். எனக்கு நினைக்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குண்ணே. நிலா மனசில் எப்படியாவது நான் இடம் பிடிக்கணும். இந்த வீட்டை நல்லா கவனிச்சிக்குதில்ல நிலா ரொம்ப நல்ல பொண்ணு. அவங்க வீட்டிலலாம் அந்தளவுக்கு எந்த வேலையும் செஞ்சதில்லை. ஆனால் நிலா இங்கே டீயெல்லாம் போட்டிருக்கு, இதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னலாம் இங்கே சோழன் பேசுகிறாங்க. சேரன் இருந்துட்டு, சரிடா அடக்கி வாசிடா, அந்த பொண்ணு இந்த வீட்டில் ஏதோ வேலை செய்யணுமே அப்படின்னு செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆனால் இந்த வீட்டை விட்டு போக தானே போகுது. உன்னை உண்மையாகவே விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணல, கொஞ்ச நேரம் சைலண்ட்டாக இருக்கியா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சோழனை, என்னென்ன இப்படி பேசுகிற? நிலா கண்டிப்பாக இந்த வீட்டை விட்டு போக மாட்டாங்க. நான் தான் சொன்னல நிலாவை இந்த வீட்டிலே இருக்க வைக்கிறேன்னு. இந்த வீட்டிலையே இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இப்படியெல்லாம் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம வீட்டில் உள்ளவங்களை எல்லாருமே அவங்களுக்கு பிடிச்சிருச்சு போல், கண்டிப்பாக இந்த வீட்டை விட்டு போகிறதுக்கு அவங்களுக்கு மனசே வராது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சேரனுமே அப்படி நடந்தால் எனக்குமே ரொம்ப சந்தோஷம்தான். நிலா இந்த வீட்டிலே இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசையுமே அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாமே முடிச்சிடுறாங்க. அப்போது இங்கே சாப்பிட்றதுக்காக நம்ம நிலா சாப்பாடெல்லாம் கொண்டு வைக்கிறாங்க. சேரனும், ஏப்பா நிலா, நானே அதெல்லாம் கொண்டு வச்சுக்கிறேம்மா, நீ உட்காரம்மா, நான் பரிமாறுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ அண்ணே, இதுக்கப்புறமெல்லாம் நீங்கள் தனியாலாம் வேலை செய்யவே தேவையில்ல, நானும் உங்கள் கூட சேர்ந்து செய்வேன், என் கூட சேர்ந்து மற்ற உங்கள் தம்பிங்க எல்லாருமே செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே உடனே நம்ம பாண்டியனும் சோழனும், ஐயோ அதெல்லாம் எங்களால் முடியாது, நாங்கள் நல்லா தூங்குவோம், நல்லா சாப்பிட்டு வேலைக்கு போவோம், அவ்வளோதான், எதுவும் வேலைலாம் நாங்கள் செய்ய மாட்டோம்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம நிலா இருந்துட்டு, இங்கே பாண்டியா, காலையிலேருந்து நீ மட்டும்தான் எதுவுமே வேலை செய்யலை, பல்லவன் கூடமான சின்ன சின்ன ஹெல்ப்பெல்லாம் பண்ணான், ஆனால் நீ தான் எந்த ஒரு வேலையுமே செய்யலை. உனக்கு ஒரு வேலை தனியாக ஒதுக்கி வச்சுருக்க, சேரன் அண்ணன் துணி, உங்கள் துணி எல்லாருமே இருக்குது, அதை நீ துவைச்சி போட்டுடணும், ஏன் ட்ரெஸ் எல்லாம் யாரும் துவைக்க தேவையில்லை, நானே துவைச்சிக்குவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே நம்ம பாண்டியன் இருந்துட்டு, ஐயோ அண்ணி, நான் இதுக்கு முன்னாடியெல்லாம் துணியை துவைச்சதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இனிமேல் துவைக்க கற்றுக்கோ, சேரன் அண்ணன் மட்டுமே எவ்வளோ வேலை தான் செய்யும், நீங்களும் வேலையை பங்கு போட்டு செய்யுங்க, சேரன் அண்ணன் மேலே மட்டும் விடாதீங்க. சேரன் அண்ணன் இங்கே சமைச்சு முடிச்சுட்டு வீட்டில் உள்ள எல்லா வேலையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேலைக்கும் போயிட்டு ரொம்ப டயர்டாக வரும், அப்போவும் வேலை செஞ்சு தான் ஆகணும். அண்ணன் மட்டும் ரொம்ப கஷ்டப்படுது, அதில் நீங்களும் பங்கு எடுத்துக்கணும். அண்ணனுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ல, கொஞ்சம் ரிலாக்ஸாகவும் இருக்கும்ல, பாவம் அவர் வேலை செஞ்சுட்டு ரொம்பவே டயர்டாக வருவார். ஆனால் வீட்டுக்கு வந்ததும் அண்ணன் தான் எல்லா வேலையும் செய்யணும், அது கஷ்டமாக தானே இருக்கும். இங்கே பாருங்கள், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலையாக நான் தான் பிரித்து விடுவேன், நான் சொல்கிற வேலையை நீங்கள் செஞ்சு தான் ஆகணும், இல்லைனா இந்த நிலாவோட பனிஷ்மெண்ட்டு வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே சோழன் இருந்துட்டு, அப்படி போடு நிலா, நீ சொல்கிறத இவங்க எல்லோரும் செஞ்சு தான் ஆகணும். ஆமாம் டே பாண்டியா,
நிலா சொன்ன மாதிரி நீ துணியை துவைச்சிடு. பல்லவா, நிலா உனக்கு என்ன வேலை பிரித்து விடுதோ அதை நீ செஞ்சிரு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹாயாக சொல்கிறாங்க. இங்கே உடனே நிலா இருந்துட்டு, இங்கே பாருங்க சோலா, உங்களுக்கும் தான் வேலை வைப்பேன், உங்களுக்கும் நான் வைக்கிற வேலையை செஞ்சு தான் ஆகணும் நீங்கள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சரி உட்காருங்க, நான் சாப்பாடு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சாப்பாடெல்லாம் கொண்டு வந்து வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் எல்லாருக்குமே நம்ம நிலா வந்து பரிமாறி விடுறாங்க. அப்போ தான் நம்ம கார்த்திகா வராங்க. என்னம்மாம்மா இப்போ தான் சாப்பிட ஆரம்பிக்கிறீங்களா? சரிங்க சரிங்க. என்ன சமையல்? நிலா அக்கா தான் சமைச்சாங்களா, இல்லை நீங்கள் சமைச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கிட்ட கேட்க, இங்கே சேரன் இருந்துட்டு இல்லை இல்லை நான் தான் சமைச்சேன், நிலா இப்போ தான் சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு வந்து எல்லாருக்கும் போட்டுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல இங்கே நம்ம கார்த்திகாவுமே சரி 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 அப்படின்னு சொல்கிறாங்க. நிலா இருந்துட்டு வாங்க நீங்களும் சாப்பிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகாவை கூப்பிட்றாங்க. இல்லைங்க நான் இப்போ தான் சாப்பிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மாம்மா உன்னை பார்க்கலான்னு தான் வந்தேன், இந்த வீட்டு பக்கம் வந்தே ரொம்ப நாள் ஆயிடுச்சு. சோழனுக்கும் நிலாவுக்கும் கல்யாணம் நடக்கிறப்ப இங்கே வந்த ரிசப்ஷன் அப்போ திரும்பவும் வந்து நான் எட்டி கூட பார்க்கல, உன் நினப்பாவே இருந்தது, அதனால தான் உன்னை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாண்டியனுக்கு கோவம் வருது. இங்கே பாரு கார்த்திகா, எதுக்காக தேவையில்லாமல் வந்து நீ அண்ணனை பார்த்துக்கிட்டு இருக்க? சும்மா உசுப்பேத்துறே என்ன? நீ அண்ணனை பார்க்குறதுக்கெல்லாம் வர தேவையில்லை, நாங்கள் வேறு நல்ல பொண்ணை பார்த்துக்குறோம். நீ சும்மா அப்படியே அண்ணனை பார்க்குற மாதிரி பார்ப்பியான், சைட் அடிப்பியான், அதுக்கெல்லாம் என் அண்ணன் ஆள் கிடையாது. கல்யாணம் பண்ணிக்க சொன்னால் இப்போவே கல்யாணம் பண்ணிக்குவியா என்ன அப்படின்னு சொல்லி பாண்டியன் கேட்க, இங்கே கார்த்திகா இருந்துட்டு பண்ணி எனக்கு சேரன் மாமானா அம்புட்டு இஷ்டம், எனக்கு சேரன் மாமா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கல்யாணம் பண்ணி வச்சா கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்க தான் செய்வேன். ஆனால் சேரன் மாமா தான் அதை ஒத்துக்கவே மாட்டேங்கிறாரு. கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா கண்டிப்பாக நான் இப்போவே அவருக்கு கழுத்தை நீட்டவனே. அது மட்டும் இல்லாமல் முன்னாடியே நான் சொல்லிட்டேன், சேரன் மாமாவை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவர்கிட்டையுமே சொல்லிட்டேன், அவருக்குமே தெரியும். ஆனால் அவர் தான் எதுவுமே சொல்லாமல் இருக்கார், என்னை பிடிச்சிருக்கா என்னன்னு கூட அவருக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. பல்லவன் இருந்துட்டு அண்ணே அப்புறம் என்னண்ணே, அதான் கார்த்திகாவே ஒத்துக்குச்சுல்ல, நீ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி இங்கே பல்லவன் சொன்னதுமே இங்கே நம்ம கார்த்திகா இருந்துட்டு, டே பல்லவா உனக்கு நான் அண்ணி ஆகணும்டா, அக்கா நல்லா கூப்பிடாத, சேரன் மாமாவை கல்யாணம் பண்ணிக்கினா நீ என்னை அண்ணின்னு தானே கூப்பிடணும் அப்படின்னு சொல்லி கார்த்திகா வந்து சொன்னதுமே இங்கே பாண்டியனுக்கு அப்பா அதுக்குள்ளே கல்யாணம் பண்ணி அண்ணியெல்லாம் ஆயிட்டிங்களா அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறாங்க. கார்த்திகா இருந்துட்டு, இங்கே பார் பாண்டி, கண்டிப்பாக எனக்கும் சேரன் மாமாவுக்கு தான் கல்யாணம் நடக்க போகுது, அது இப்போ நடக்கலைனாலுமே இன்னும் கொஞ்ச நாள் போச்சுனாலும் எவ்வளோ டைம் எடுத்துக்கினாலும் எனக்கும் சேரன் மாமாவுக்கு மட்டும்தான் கல்யாணம் நடக்கணும். சேரன் மாமாவுக்கு நீங்கள் எங்கே போய் பொண்ணு பார்த்தாலும் அவருக்கு பொண்ணே கிடைக்காது, அவருக்கு பொண்ணுனா அவருக்கு பொண்டாட்டினா அது நான் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கார்த்திகா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே சேரன் இருந்துட்டு, இங்கே பாரு கார்த்திகா, தேவையில்லாததெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காத, இப்படி பேசுகிறதெல்லாம் அத்தை பார்த்துச்சு அவ்வளோதான், உன் வாய்க்கே சுடுக்க வச்சிரும் தெரியுமில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே கார்த்திகா இருந்துட்டு, அதெல்லாம் தெரியுமாம்மா, அதெல்லாம் தெரிஞ்சும் தானே உன்னை நான் லவ் பண்ணுறேன், நீ தான் என் லவ்வை ஏற்றுக்கவே மாட்டேங்கிற. இப்போ கூட அம்மா கிட்ட 4 அடி தான் வாங்கிட்டு வந்தேன், இந்த பக்கம் வந்தால் காலை உடச்சி போட்டுருவோன்னு சொல்லிச்சு, அப்போ கூட நான் ஓடி வந்துட்டேன். இங்கே பாருங்க மாமா, இந்த வீட்டாண்ட வராமல் என்னால் இருக்க முடியாது மாமா, எனக்கு இந்த வீடு தான் எல்லாமே, இந்த வீட்டுக்கு எப்போ மருமகளாக வருவேன்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கார்த்திகா சொல்கிறாங்க. இங்கே நம்ம பல்லவன் இருந்துட்டு, கார்த்திகா அண்ணியும் ரொம்ப நல்லவங்க தான் அண்ணே, சீக்கிரமாகவே கார்த்திகா அண்ணியை கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வாங்க, அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் 2 அண்ணி ஆகிடும், அதுக்கப்புறம் பாண்டியனுக்கும் கல்யாணம் பண்ணிட்டா நெக்ஸ்ட் எனக்கு தானே, எனக்கு ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிட்டிங்கன்னா மொத்தம் இந்த வீட்டிலே 4 பொண்ணுங்க, இந்த ஊரில் ஃபுல்லாக அப்படியே ஆச்சரியப்படுற மாதிரி நம்ம வாழணும்னு, இந்த வீட்டவே வேறு மாதிரி மாற்றணும், 4 பேரும் சேர்ந்து 4 மருமகங்களும் இந்த வீட்டை ஓஹோன்னு வாழ வைக்க போகிறாங்க, இதெல்லாம் நடந்தால் ரொம்ப நல்லா இருக்கும்ல, கேட்கவே அவ்வளோ ஒரு நல்லா இருக்குது. நிலா அண்ணி வந்ததுக்கப்புறம் இந்த வீடு ஓரளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் 3 பேரும் வந்துட்டாங்கன்னா மொத்தமாக 4 மருமகங்களும் இந்த வீட்டை சேர்ந்து ஆழ்ந்தா ரொம்பவே நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் வந்து ஒரு கதையே எழுதி முடிக்கிறாங்க. அவங்க வீட்டுக்கு மருமக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கார்த்திகா இருந்துட்டு, பல்லவா நீ சொல்கிறதும் சூப்பராக தான் இருக்குது, அதுதான் நடக்குமா என்னன்னு தெரியலையே, உன் அண்ணன் ஓகே சொன்னார்னா நான் இப்போவே ரெடி அப்படின்னு சொல்கிறாங்க.
அண்ணே இப்போவே போயிட்டு ஒரு தாலி வாங்கிட்டு வந்துட்டானே, இப்போவே நீ கார்த்திகா நீ கழுத்தில் தாலி கட்டிடு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இங்கே நம்ம சேரன் இருந்துட்டு, டே பல்லவா, சின்ன பையன்டா நீ, காலேஜுக்கு தானே போகிற, இப்படி பெரிய பெரிய பேச்செல்லாம் பேசிக்கிட்டு இருக்காத, வாயை மூடிக்கிட்டு சைலண்ட்டாக உட்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம நிலா இருந்துட்டு, சரி சரி பேசுனதெல்லாம் போதும், கல்யாண விஷயமெல்லாம் அப்புறம் பார்த்துப்போம், நீங்கள் எல்லாருமே சாப்பிடுங்க, சாப்பிட்றப்ப பேசாமல் சாப்பிடணும், அப்போ தான் உடம்புல ஒட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம நிலா சொல்கிறாங்க. இன்னொரு சைடு இங்கே நிலாவோட அண்ணன் இருந்துட்டு அவங்க அப்பா கிட்ட சொல்கிறாங்க, அப்பா நிலாவை நம்ம வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்துடலாம்ப்பா, நான் சொல்கிறத கேளுங்க, அந்த வீட்டிலலாம் அவளால் வாழ முடியாதுப்பா, ரொம்ப ஒரு மாதிரி கலேஜாக இருக்கா அந்த வீடு, யாருமே இருக்கவே முடியாதான், அப்படி ஒரு வீட்டில் அவள் இருக்கிறா, எப்படி தான் அவளால் சகிச்சுக்கிட்டு இருக்க முடியுதோ தெரியல, ஊரில் விசாரிச்சதில் அந்த வீடே ரொம்ப மோசமான வீடாம், அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிறவங்கெல்லாம் கொலைக்காரவங்க, அதுக்கப்புறம் நிலாவுக்கு எதனா ஒன்றாச்சுன்னா என்னப்பா பண்ண முடியும், அவளை நம்ம ஆசையாக வளர்த்தோம், அவளுக்கு அவ்வளோ ஒரு பாசத்தை கொட்டி வளர்த்தோம், நீங்கள் ஒரு வார்த்தை கூட இது வரைக்கும் திட்டுனது கிடையாது, அவளை எவ்வளோலாம் பத்திரமா பார்த்துக்கிட்டீங்க, அவள் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் எவ்வளோலாம் கனவு கண்டு வச்சுக்கிட்டு இருந்தீங்க, ஆனால் எல்லாமே ஒரு நிமிஷத்தில் முடிஞ்சு போச்சுப்பா, அதை நம்ம இப்படியே விட்டுறக்கூடாது, நிலாவையும் அந்த டிரைவரையும் பிரித்து நம்ம நிலாவை மட்டும் கூட்டிகிட்டு வந்துடணும், நிலாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கலாம்ப்பா, அது மட்டும் இல்லாமல் சூர்யாவுமே இப்போ வரைக்கும் நிலாவை தான் நினச்சிக்கிட்டு இருக்காரு, நிலா இப்போ வந்தாலுமே நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ரெடி அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு, எனக்கு என்னமோ திரும்பவும் நிலாவை கூட்டிகிட்டு வந்து சூர்யாவுக்கு கூட கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான் எனக்கு கரெக்டுன்னு தோணுது. 4-5 பங்களா வச்சுன்னு இருக்காரு, ஹவுஸ் இருக்குது, அவருக்கு எங்கே பார்த்தாலும் லேண்டுங்க, பணம், நிறைய பணம் வச்சுக்கிட்டு இருக்காரு, வேறு என்ன தான் வேணும், நிலா ரொம்ப சந்தோஷமாக வசதியான ஒரு வாழ்க்கையை வாழலாம், ஆனால் அங்கே ஓட்ட வீட்டில் போயிட்டு உட்காந்துட்டு ஒரு வாய் சோத்துக்கு கூட கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா, இதெல்லாம் அவளுக்கு தேவையாப்பா, அவளுக்கு தெரியாமல் புரியாமல் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா, இன்னும் கொஞ்ச நாள் போனால் அவளோட லைஃப்பை அவளே யோசித்து பார்த்து ரொம்பவே வருத்தப்படுவாப்பா, அப்படி வருத்தப்படுற மாதிரி நம்ம விட்டுறக்கூடாது, அவளை நம்ம இப்போ பிரித்து கூட்டிகிட்டு வர்றது அவளுக்கு வேணால் இப்போ கஷ்டமாக இருக்கலாம், ஆனால் பின்னாடிக்கு கண்டிப்பாக நினச்சி பாப்பா, நம்மளுக்கு நன்றி கூட சொல்லுவாள், அந்த அளவுக்கு அவள் வாழ்க்கை வேறு மாதிரி இருக்கும், சூர்யாவை கல்யாணம் பண்ணிக்கினா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவங்க அண்ணன் வந்து அவங்க அப்பா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்க அப்பாவுக்குமே மனசு கேட்கல, பொண்ணு கஷ்டப்படுறாளே, இந்த வீட்டில் அவ்வளோ ஒரு வசதியாக வாழ்ந்தவ அந்த ஓட்ட வீட்டில் போயிட்டு எப்படி தான் வாழ்வாளோ, கஷ்டப்படுவா, அவள் கஷ்டப்படக்கூடாது, சரிடா நீ சொல்கிறதும் எனக்கு கரெக்டுன்னு தான் தோணுது, ஃபஸ்ட்டு நீ போயிட்டு அவங்க வீடு எங்கன்னு தெரியும்ல, அவன் தெரியும்ப்பா விசாரிச்சுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க வீட்டான போயிட்டு நிலாவை நல்ல விதமாக பேசி கூப்பிட்டுப்பாரு, அப்படி வரல அப்படின்னா அடித்து இழுத்துட்டு வா, அவள் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா அவளை இப்போதைக்கு கஷ்டப்படுத்துறது தான், வேறு வழியே தெரியாது, அவளுக்கு பிடிக்கலனாலுமே அவளை வற்புறுத்தி நீ அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவுமே சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எங்கள் நிலாவோட அண்ணன் வந்து கிளம்ப போகிறாங்க, அதுக்கு முன்னாடி இங்கே சூர்யாவுக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க, இப்படி தான் போயிட்டு நிலாவை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் சூர்யா இருந்துட்டு நானும் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நிலாவோட அண்ணனும் அந்த சூர்யாவும் 2 பேரும் நிலாவுங்க வீட்டுக்கு, அதாவது நம்ம ஐயனார் வீட்டுக்கு வராங்க. வந்ததுமே இங்கே நம்ம நிலாவோட மாமனார், அதாவது நம்ம சோழனோட அப்பா, அவர் தான் வெளியே உட்காண்ட்ருக்காரு. இங்கே பாருங்கள் நிலா எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்க, இங்கே அவங்க அப்பா இருந்துட்டு, யார்ப்பா நீங்கள், எதுக்காக நிலாவை கேட்குறீங்க, அவள் இந்த வீட்டோட மருமக, எதுக்கு என்ன ஏதுன்னு சொன்னாதான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அவங்க அப்பா சொன்னதுமே எங்கள் சூர்யாவுக்கு பயங்கர கோவம் வருது. ஏ ஃபஸ்ட்டு நிலாவை கூப்பிடியா, உனக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கணுமா, நாங்கள் நின்று பேசுகிறதுக்கு கூட எங்கள் கூட பேசுகிறதுக்கு கூட உனக்கு தகுதி இல்லை, அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் இருந்துட்டு நீ எல்லாம் எங்கள் கூட பேசிக்கிட்டு இருக்க, கேள்வி கேட்குற, ஃபஸ்ட்டு நிலா வர சொல்லு, நாங்கள் நிலா வீட்டிலேருந்து வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னதுமே இங்கே நம்ம சோழனோட அப்பாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. என்னையா பணம் இருந்தால் நீங்கன்னா ஓவராக பேசுவீங்களா, கேட்குற கேள்விக்கு ஃபஸ்ட்டு பதிலை சொல்லுங்கள், பணம் ஒன்று தான் இருக்குது உங்ககிட்ட, வேறு எதுவுமே இல்லை, சந்தோஷம் நிம்மதி ஏதாச்சும் இருக்கா, பணம் நிறைய சேர்த்து வச்சுட்டா மட்டும் போதாது, எல்லாமே இருக்கணும், பணம் இன்றைக்கி வரும் நாளைக்கு போகும், இன்றைக்கி நீ உயரத்தில் இருக்கிற பணத்தில், நாளைக்கே கடவுள் உன்னை அப்படியே கீழே தரமட்டமாக ஆக்கிடும், அதுதான் வாழ்க்கை, சூழ்நிலை எப்படினாலும் சொல்லட்டி திருப்பி போடும், இங்கே பாரியா பணம் இல்லை அப்படின்றதுக்காக என்னை கீழே தரமாக இறக்கி பேசாத, உங்கூட பேசணுன்னா அதுக்கு பணம் வேணுமா என்ன, நீனா கலெக்டரா இல்லை
பிரதமரா இல்லை என்ன மோடியா நீ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழனோட அப்பா வந்து பயங்கரமாக வெளுத்து வாங்குறாங்க. சூர்யா வந்து எதுவுமே பேச முடியாமல் தகச்சு போய் நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் வெளியே சத்தம் கேட்குதே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் உள்ள சோழன், பல்லவன், பாண்டியன், நம்ம நிலா எல்லாருமே வந்து நிற்கிறாங்க. நிலா இருந்துட்டு அவங்க அண்ணனை பார்த்ததும் அண்ணே வாண்ணே அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. எங்கே இந்த ஓட்டை வீட்டுக்கு நான் வரட்டா? நான் ஒன்றும் இங்கே விருந்து சாப்பிட்றதுக்காக வர கிடையாது. நான் உன்னை கூட்டிகிட்டு போகலான்னு வந்திருக்கேன். வா நிலா நம்ம வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. இங்கே நிலாவுக்கு பதட்டமாக்குது, என்ன பேசுறதுனே தெரியல. அதே சமயம் கூட சூர்யாவும் வந்திருக்காங்க. அவங்கள பார்த்ததுமே இங்கே நிலாவுக்கு அவ்வளோ ஒரு டென்ஷன் ஆகுது. சரிண்ணே, என்னை கூட்டிகிட்டு போகிறதுக்கு நீங்கள் மட்டும் வந்திருந்தா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். ஆனால் இந்த சூர்யா எதுக்கு வந்திருக்கான்? இவனை பார்த்தாவே எனக்கு பிடிக்கல. அவன் முகத்தை பார்த்தாவே அருவருப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே பாருங்களா, நீ இப்போ வர போறியே இல்லையா? சரிண்ணே நான் வரேன். ஆனால் நான் வரதா இருந்தால் கண்டிஷன் போடுவேன். அந்த கண்டிஷனுக்கெல்லாம் நீங்கள் ஓகே சொன்னீங்களா தான் கண்டிப்பாக நான் வருவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி என்னன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்க, அது வந்துண்ணே இந்த சூர்யாவுக்கு என்னை கல்யாணம் பண்ணி வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே சமயம் என்னை ஏமாற்றி ஏதாச்சும் பண்ணி சூர்யா கூட சேர்த்து வைக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வரமாட்டேன். அதே சமயம் நான் என்னுடைய லட்சியத்தை அடையணும், நான் நினைக்கிற வேலைக்கு போகணும், அதுக்கு நீங்கள் சம்மதிக்கணும், அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே நம்ம நிலாவோட அண்ணன் வந்து மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க, சரி இப்போதைக்கு சூர்யா கூட இவளை கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் அப்படிங்கிற விஷயம் இவளுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நினைக்கிறாங்க. சரி நிலா, நீ சொல்கிறதுக்கு நான் ஓகே சொல்கிறேன், வா நம்ம வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்ல இங்கே பல்லவனுக்கு அழுகழுகையாக வந்துடுது. அண்ணி என்ன நடக்குது? காலையில் தான் நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். இந்த வீட்டில் நீங்கள் இருக்கிறதுனால தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த வீடே வீடாக இருக்குது. அண்ணி இவங்க கூட போகாதீங்க அண்ணி, ப்ளீஸ் அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் வந்து அழுகுறாங்க. உடனே சோழனுக்கு ரொம்பவே பதட்டமாக வருது. நிலா, என்ன நிலா போறியா? நீ போன கண்டிப்பாக இந்த சூர்யாவுக்கு உன்னை கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. வேணாம் நிலா, சொல்கிறதே கேளு அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து பயம்படுத்த பார்க்குறாங்க. இங்கே சோழன் இங்கே நம்ம நிலாவோட அண்ணன் இருந்துட்டு, டேய் நீ எல்லாம் ஒரு ஆளாடா, உன்னெல்லாம் வேலைக்கு வச்சேன் பாரு, அதெல்லாம் எங்கள் தப்பு. போய் ஒரு டிரைவரு எங்கள் வீட்டு பொண்ணை இழுத்துட்டு ஓடி வந்துட்ட. உன்னை பார்த்தாவே அப்படியே கொன்று போட்டுருணும் போல் இருக்குது. நீ ஏதாச்சும் பேசின அவ்வளோதான், பேசுகிறதுக்கு நாக்கு இருக்காது, இழுத்து வச்சு நான் துண்டு பண்ணி விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலாவோட அண்ணன் வந்து சோழனை பயங்கரமாக திட்டுறாங்க. இங்கே சேரனுக்கு ரொம்பவே பதட்டமாக இருக்குது. இங்கே பாருங்கள், நீங்கள் தேவையில்லாதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காதீங்க. நிலா, என்னப்பா இதெல்லாம், நீ உங்கள் வீட்டுக்கே போறியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சோகத்தோட முகத்தை ரொம்பவே டல்லாக வச்சுக்கிட்டு இங்கே நம்ம சேரன் கேட்குறாங்க. உடனே இங்கே நம்ம பல்லவனும் அழுகுறாங்க. ப்ளீஸ் அண்ணி இவங்க கூட போகாதீங்க அண்ணி, நீங்கள் இங்கே இருங்க, நீங்கள் இருந்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வீடே அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. நம்ம நிலாவுக்கு இந்த வீட்டை விட்டு போகிறதுக்கு மனசே வரல. பல்லவனையுமே ரொம்ப பிடிக்கும் நம்ம நிலாவுக்கு. அப்படியே யோசிக்கிறாங்க. எங்கள் நிலாவோட அண்ணன் இருந்துட்டு, இங்கே பாரு நிலா, வர போறியே இல்லையா, அதுதான் உன் கண்டிஷனுக்கு நான் ஓகே சொல்லிட்டேன்ல அப்படின்னு சொல்கிறாங்க. சரிண்ணே ஓகே தான் சொல்லிட்டீங்க. இந்த சூர்யா எதுக்காக உங்கள் கூட சுற்றிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்க, இங்கே பார் நிலா, அதெல்லாம் நீ கேட்காத. உனக்கு அவன் கூட கல்யாணம் பண்ணி வைக்கக்கூடாது அப்படின்னு சொன்னேன், அதுக்கு ஓகே சொல்லிட்டேன். நீ வேலைக்கு போகிறேன்னு சொன்னால் அதுக்கும் ஓகே சொல்லிட்டேன். வேறு என்ன உனக்கு? அவர் எங்கேயோ ஒன்று இருந்துட்டு போகிறாரு, அதெல்லாம் நீ பார்க்காத, யோசிக்காத. நீ இப்போவே வா, அப்பா எப்போவும் ஊன் நினப்பாக தான் இருக்காரு. நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, எது பண்ணிக்கிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு எப்போவும் ஊன் நினப்பு தான். அம்மா எப்போவுமே அழுதுகிட்டே இருக்காங்க. உன் வாழ்க்கையை இப்படி தொலைச்சிட்டு நிற்கிறா, அவள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா, அவளை இப்படி விட்டுறக்கூடாது, அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்காங்க. நீ என்ன நினைக்கிறியோ அதுதான் நாங்கள் நடத்துவோம். உனக்கு என்னவா இருக்கணும்னு தோணுதோ அப்படி இருக்கலாம், நீ வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிலாவோட அண்ணன் வந்து எப்படியாவது நிலாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ ரீல் விட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம பல்லவனுக்கு அழுகழுகையாக வருது. சோழனுமே ரொம்பவே ஒரு அப்செட்டாக இருக்காங்க. ஐயோ இவன் வேறு எதாவது சொல்லி நிலாவை கூட்டிகிட்டு போயிடுவானோ, அப்போது என்னுடைய லவ்வு, கடவுளே, காலையில் தான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். இந்த வீட்டுக்கு வந்து நிலா, அதாவது என் அம்மா இருந்தால் என்னெல்லாம் வேலை பார்ப்பாங்களோ எல்லாத்தையுமே நிலா பார்த்துக்கிட்டு இருந்தா. இந்த வீட்டை விளக்கேற்றி வச்சு எப்போவும் ஜொலிக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு இருந்தா. ஆனால் இப்போது இவங்க அண்ணன் கூப்பிட்டதும் இவள் போயிடுவாளோ, ஒரு வேளை இவளை வேலைக்கு அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் ஓகே சொல்லிட்டான், அப்போது போயிடுவாளோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டம் அவங்களுக்கு நம்ம சோழனுக்கு.
நம்ம சேரனுக்குமே நிலா வீட்டை விட்டு போயிடக்கூடாது, கடவுளே உனக்கு 108 தேங்காய் உடைக்கிறேன், நிலா மட்டும் போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம சேரனுமே வேண்டிக்கிறாங்க. பல்லவனுமே அழுதுகிட்டே இருக்காங்க. இங்கே நிலாவுக்கு இந்த வீட்டை விட்டு போகிறதுக்கு மனசே இல்லை. பல்லவன் முகத்தையும் பார்க்குறாங்க, சேரன் முகத்தையும் பார்க்குறாங்க. இல்லைண்ணே நான் வரல, நான் இங்கே இருக்கேன், நீ போ, நான் வரல அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இந்த நிலாவோட அண்ணன் இருந்துட்டு பயங்கரமாக கோவப்படுறாங்க. ஏன் நிலா, இப்போ தானே நீ போடுற கண்டிஷன்கெல்லாம் ஓகே சொன்னால் வரேன்னு சொன்னேன், வா போகலாம், உனக்காக அப்பாவும் அம்மாவும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நீ எப்போ வருவேன்னு சொல்லி. வர போறியே இல்லையா, இல்லைனா இங்கே நடக்கிறதே வேறு அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. உடனே சேரன் இருந்துட்டு, இங்கே பாருங்கள், அதான் நிலா வரலன்னு சொல்லிடுச்சுல்ல, இதுக்கப்புறமாலாம் எங்கள் வீட்டு பொண்ணுக்கிட்ட நீங்கள் தகராறு பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, இங்கே நடக்கிறதே வேறு, அதுக்கப்புறம் அந்த சேரன் யாருன்னு நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் வந்து பயங்கரமாக கோவப்படுறாங்க. நம்ம நிலா வந்து போகல, இந்த வீட்டிலே இருக்கேன் அப்படின்னு சொன்னதுமே சேரனுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். அதனால தான் இங்கே நிலா இங்கே இருக்கணும் அப்படின்றதுக்காக இங்கே நிலாவோட அண்ணங்கிட்ட சண்டைக்கு போகிறாங்க. இங்கே சூர்யாவுக்கு பயங்கர கோவம் வருது. நிலா வந்து தொலைடி, நீ வரல அவ்வளோதான் உன்னை அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறான். உடனே சோழன் இருந்துட்டு, டேய் பொண்ணு மாதிரி முடி விட்டுக்கிட்டு இருக்க, உனக்கெல்லாம் கல்யாணம் வேறு கேட்குதா, போடா மூஞ்சப்பார் ஆளப்பார் அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்கிறாங்க. டேய் உன்னை பார்த்தாவே எனக்கு கோவமாக வருதுடா, நிலாவை எப்படியோ என்னமோ பேசி அவளை ஏமாற்றி அவளை கல்யாணம் பண்ணிட்டல, உன்னை சும்மா விடவே மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக பேசுகிறாங்க. உடனே இங்கே சோழன் இருந்துட்டு, டேய் உன்னெல்லாம் யாராச்சும் கல்யாணம் பண்ணிக்குவாங்களாடா, நீலாம் ஆம்பளை மாதிரியே இருக்க, போயிட்டு எனக்கு என்ன சொல்லி திட்டுறதுன்னே தெரியல, உன்னை ஒழுங்காக இங்கே